ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டஹோலிக் ஃப்ரெண்ட். இன்றைக்கான வீடியோவில் நம்ம கார்ட் மேஜிக் தான் பார்க்க போகிறோம். இந்த கார்ட் மேஜிக் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே ஈஸியான ட்ரிக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்ட் ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு கார்ட் டெக் வேணும். அதில் ஜோக்கர்ஸு அதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரேண்டம் கார்ட்ஸ் தான். இதில் எதுவுமே நான் செட்டப் பண்ணல. இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே ரேண்டம் கார்ட்ஸாக தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஏதாவது ஒரு கார்டை ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணி அதை எழுதி மட்டும் வச்சுட்டேன். இதை நான் என்னோடய ஸ்பெக்டேட்டர்கிட்ட காமிக்கலை. பட் ஆனால் நான் அது அவரோட கையில் மட்டும் கொடுத்துட்டேன் இந்த கார்டை. இப்போ நான் என்னோடய ஸ்பெக்டேட்டர்கிட்ட சொல்லி ரேண்டமாக ஒரு 4 கார்டு செலக்ட் பண்ண சொல்கிறேன். இந்த 4 கார்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது 5, 4, கியூ ஸ்பேட், அப்புறம் ஜாக் டைஸ். 5 ஸ்பேட், 4 கிளவர். இப்போ 4 கிளவரோட எவ்வளோ ஆட் பண்ணால் 10 வருமோ அத்தனை நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதாவது 4னா 5, 6, 7, 8 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். 5க்கும் அதே மாதிரி போட்டிருக்கேன். 6, 7, 8, 9, 10 அது மாதிரி போட்டுட்டு அந்த 4க்கும் 5க்கும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிட்டேன். ஜேக்கும் கியூக்கும் ஏன் போடலன்னா அதோட வேல்யூவே 10. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு இந்த வாட்டி 29 வந்திருக்கு. ஜேக்யூக்கும் இது 20. இப்போ நான் என்னோட இதிலிருந்து 29 கார்ட்ஸ் டாப்லேருந்து கீழே போடுறேன். இப்போ நான் 29th கார்டு நம்மளுக்கு 3 டைஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதான் என்னோட ப்ரெடிக்டட் கார்டு, தட் இஸ் 3 டைஸ். நம்மளுக்கு இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம டுட்டோரியல் செக்ஷனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இதில் நான் அதே சொன்ன மாதிரி தான் ஜோக்கர் இதில் மட்டும் எடுத்துட்டேன். ஜோக்கர் அப்புறம் கேரண்டி கார்டு எடுத்துகிட்டு இப்போ எல்லாமே ரேண்டம் கார்ட்ஸ்னு காமிச்சிடுறேன். இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணுன்றதுக்காக ஒரு வாட்டி நல்லா ஷஃபிள் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நம்ம நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷஃபிள் பண்ணும்போது நம்ம பாட்டம்லேருந்து 9th கார்டு என்னதுன்னு பார்த்துக்கணும். 9th கார்டு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கியூ ஆஃப் ஹார்டின்ஸ் இருக்குது. கியூ ஆஃப் ஹார்ட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9th கார்டு நம்மளுக்கு கியூ ஆஃப் ஹார்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கியூ ஆஃப் ஹார்ட்ஸ் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இது நம்ம செட்டப் இல்லாமல் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் இந்த கார்டு தான் ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை செட்டப் பண்ணி வச்சுக்கலாம் 9th கார்டாக. இப்போ நம்ம இந்த கியூ ஆஃப் ஹார்ட்ஸ் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கார்டாக வச்சுக்க போகிறோம். இதை உங்களோட ஸ்பெக்டேட்டரை பார்க்கக்கூடாதீங்க. அப்போ தான் கடைசியாக அதை ஓப்பன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறமா சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு இருக்கிற நான் 4 கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். பட் ஆனால் லாஸ்ட்டில் இருக்க அந்த 9 கார்ட்ஸ் மட்டும் எடுக்காதீங்க. ஃபஸ்ட் இருக்கிற அந்த 4 கார்ட்ஸில் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் சொன்ன மாதிரியே தான் 3னா 3க்கு அப்புறம் இருக்கிறது எவ்வளோ ஆட் பண்ணால் 10 வருமோ, அதாவது 4, 5, 6, 7, 8, 9, 10 அது மாதிரி பண்ணிக்கோங்க. 7க்கும் அதே மாதிரி தான் 8, 9, 10. 9க்கு 9 ஒன்று தான். ஸோ அதனால் 10 அப்படியே முடிச்சிடலாம். இதே நீங்கள் ஏகே கியூஜே அது மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா, இல்லை 10 எடுத்திருந்தா கூட உங்களுக்கு இதே இது தான். நீங்கள் 10 எடுத்திருந்தீங்கன்னா, கேகே கியூஜே ஏகே கியூஜேலாம் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அதில் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். என்னோட அது வேல்யூவே 10ன்ற மாதிரி ஆகிடும். இப்போ அதுக்கு டாப்பில் நம்ம போட்டு வச்சுருந்த கார்டு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அதோட பாட்டமில் எல்லாரையும் வச்சுருங்க. பாட்டமில் வச்சதுக்கப்புறம்
எல்லா நம்பர்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 9, 9, 3 அண்ட் 7 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 7 + 3 10, 9 + 9 18. ஸோ 10 + 18 நம்மளுக்கு 28ன்னு வருது. ஸோ 28 வந்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த அவங்க ஸ்பெக்டேட்டர் எடுத்து வச்சுருந்த 4 கார்டையும் தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி டாப்லேருந்து 28 கார்ட்ஸ் கீழே போடுங்க. கார்ட்ஸ் நீங்கள் வந்து தப்பே இல்லாமல் போடணும். 28 கார்ட்ஸ் கரெக்டாக போட்டால் தான் அது கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 28th கார்டு வந்து கரெக்டாக கியூ ஆஃப் ஹார்ட்ஸ் வரும். ஸோ இப்படி தான் வந்து நான் என்னோட இந்த ட்ரிக்கை பண்ணியிருந்தேன். வீடியோ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்ட் ட்ரிக் பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.